துப்பாக்கிச் சூட்டில் பாதாள உலகத் தலைவர் உட்பட 2 பலி. உலக தமிழர் பேரவையின் உறுப்பினர்களின் படங்கள் மீது முட்டை வீச்சு. ரகசியத்தை மறைக்கும் ராஜபக்ஷ, ஏப்ரலில் அம்பலமாகும் உண்மை. பாதாள உலக குழு உறுப்பினர் தொன் ரோஷான் இந்திகேன படம். மன்னா ரோஷான் மற்றும் அவரது உதவியாளர் ஒருவரும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். பாதுகா துந்தான வெந்தேசிவத பிரதேசத்தில் வைத்து இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்திலேயே இருவரும் உயிரிழந்துள்ளனர். மன்னா ரோஷன் மற்றும் அவரது உதவியாளரின் சடலங்கள் இன்று அதிகாலை போலீசாரால் மீட்கப்பட்டிருந்தன. போதைப்பொருள் விற்பனைக்காக இவர்கள் இருவரும் பாதுகா துந்தானா வெந்தேசிவத்தைக்கு சென்றுள்ளதாக அங்கு சிலர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தற்போது துபாயில் தலைமறைவாகியுள்ள லலித் கண்ணங்கரவிடமிருந்து போதைப்பொருள் பெறுவதற்காகவே இவர்கள் குறித்த பகுதிக்கு சென்றுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த நிலையில் லலித் கண்ணங்கரவின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த கொலைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட மன்னா ரோஷான் ஹங்கவெல்ல நிரிபொல பிரதேசத்தில் வசிக்கும் 37 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையாவார். மேலும் இவர் 2019ஆம் ஆண்டு வெடிகுண்டு ஒன்றை வைத்திருந்தமை மற்றும் பல்வேறு குற்றங்களுக்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இதற்கமைய கொலை செய்யப்பட்ட அவரது உதவியாளர் ஹலுஹக்கல சுதுவெல்ல பிரதேசத்தை சேர்ந்த சுபுன் நிமேஷ் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையாவார். இவர் அப்பகுதியில் இளநீர் விற்பனை செய்பவர் என போலீசார் கூறியுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தென் மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ஹயந்த மாரப்பனவின் மேற்பார்வையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதி தேர்தலில் எந்த கட்சியின் வேட்பாளரை ஆதரிப்பது அல்லது தமிழ் கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை களமிறக்குவதா அல்லது ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரையும் ஆதரிக்காமல் தேர்தலை புறக்கணிப்பதா என்பது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் இன்னமும் நாம் யோசிக்கவும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், வடக்கு கிழக்கு தமிழர்களின் ஏகோபித்த கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஒரு சில தமிழ் கட்சிகள் அவசரப்பட்டு தீர்மானம் எடுப்பது போல் நாம் தீர்மானம் எதனையும் எடுக்க முடியாது. தமிழ் மக்கள் பக்கம் நின்று நாங்கள் தீர்க்கமான முடிவு எடுப்போம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலோ அதன் வேட்பாளர் தொடர்பிலோ நாம் அவசரப்பட மாட்டோம். முதலில் உத்தியோகபூர்வ தேர்தல் அறிவிப்பு வரட்டும், அதன் பின்னர் அது பற்றி யோசிப்போம் என மேலும் அவர் கூறியுள்ளார். 2,20,00,000 மக்கள் வாழக்கூடிய இலங்கை தீவில் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் போதைப்பொருள் வியாபாரத்திலும் பாவனையிலும் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது ஆச்சரியத்திற்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது என EPRLF-இன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அவரது இல்லத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஒரு வாரமாக இலங்கையில் போதை வஸ்துக்களை ஒழிப்பதற்காக போலீசார், இராணுவம், அதிரடிப்படை மற்றும் முக்கியமான அமைப்புகளால் முழு இலங்கையிலும் போதைப்பொருள் பாவனையாளர்கள், போதைப்பொருள் வியாபாரம் செய்பவர்கள் என பல்லாயிரக்கணக்கானோரை கைது செய்யப்பட்டுள்ளனர். 10,000க்கும் மேற்பட்டோர் இது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிக்கப்பட்ட சில பேர் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இன்னும் பலர் போலீஸ் தடுப்பு காவலில் உள்ளதாகவும், ஏனைய பல பேர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்கள் வாயிலான செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான கைதுகள் இடம்பெறும் நிலையில் இவ்வளவு காலமும் போலீசாரும் படையினரும் இலங்கை அரசாங்கமும் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. அமைச்சர் கூறுகின்றார், போராட்டங்கள் நிகழ்ந்ததால் இந்த வேலைகளை செய்வதற்கு போலீசாரால் முடியவில்லை. இப்பொழுதுதான் அவர்களுக்கு நேரம் கிடைத்திருக்கின்றது என்ற கருத்துப்பட அவர் கூறுவது ஒரு உண்மையான செய்தியாக எங்களுக்கு தெரியவில்லை. கிராம மட்டங்களிலும் பாடசாலை மட்டங்களிலும் இந்த போதைப்பொருள் வியாபாரம் செய்கின்ற தகவல்களை நீங்கள் திரட்டியிருக்கின்றீர்கள் என்றால் இதற்கு முன்னரே இதனை வளரவிடாமல் கைதுகளை முன்னெடுத்து இருக்கலாம் என்பதுதான் எமது கருத்து. முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படாமல் அவர்கள் வெளியில் இருக்கும் வேளையில் அமைச்சரும் போலீசாரும் இணைந்து பெரிய காரியங்களை செய்து முடித்தது போன்று விழாக்களை கொண்டாடுவது என்பது சரியான செயற்பாடல்ல. இலங்கை அரசாங்கமும் போலீசாரும் பாரிய சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள் என்ற படத்தினை மக்களுக்கு காண்பிப்பதற்கு அவர்கள் விரும்பலாம். ஆனால் முக்கியமாக அப்படியான படங்களை காட்டுவதற்கு முன்பதாக முழுக்க இதனை கை கொண்டு நடத்துபவர்களை கைது செய்த பின்னர் இந்த விழாக்களை கொண்டாடுபவர்களாக இருந்தால் அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லாவிட்டால் இது ஒரு ஏமாற்றுத்தனமான வேலையாகத்தான் இருக்கும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.
உலக தமிழர் பேரவையின் உறுப்பினர்களின் புகைப்படம் தாங்கிய பதாதைகளின் மீது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் முட்டை வீசி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள உலக தமிழர் பேரவையினர் கொழும்பை மையப்படுத்திய அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை முதலில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயங்களுக்கு எதிரான கருத்துக்களை கடந்த காலங்களில் வெளிப்படையாக கூறி வந்த பௌத்த மத பீடங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபடுவதில்லை என்ற நற்சான்றை உலக தமிழர் பேரவையினர் வழங்கியமை தமிழ் மக்கள் மத்தியில் மேலும் விசனத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம் ஆரம்பித்து 2500வது நாளான இன்று உலக தமிழர் பேரவையினருக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்றது. உலக தமிழர் பேரவையினரின் செயற்பாடு தமிழ் மக்களுக்கு விரோதமானது எனவும் அவர்கள் இமாலய துரோகிகள் எனவும் தெரிவித்திருந்ததோடு தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை இறைமையையும் பாதுகாப்பதற்கு பொது வாக்கெடுப்பு ஒன்றே உரிய தீர்வு என தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் உலக தமிழர் பேரவை உறுப்பினர்களின் புகைப்படம் மீது முட்டை வீசி தமது எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தியிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த தமிழர் தாயகத்தில் வலைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் நல்லிணக்கம் என்ற கருத்து சிங்கள சமூகத்தின் நம்பிக்கைகளுக்கு இணையானதல்ல, மாறாக தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகும். கடந்த 14 ஆண்டுகளில் இனப்போர் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து LLRC, UNHRC தீர்மானம் மற்றும் நல்லிணக்கம் போன்ற வார்த்தைகள் அதிகளவில் பிரபலமடைந்து வருவதை தமிழர்கள் கண்டறிந்துள்ளனர். இருப்பினும் உண்மையில் நடைபெறும் நிகழ்வுகள் நல்லிணக்க கொள்கைகளுக்கு முரணானதாகவே தெரிகின்றது. தமிழ் மக்களின் அபிலாஷை தமிழ் இறையாண்மையாகும். அதனை பொது வாக்கெடுப்பு மூலம் தீர்மானிக்க முடியும். பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட எமது தமிழ் மக்களின் அபிலாஷை தமிழ் இறையாண்மையாகும். அதனை பொது வாக்கெடுப்பு மூலம் தீர்மானிக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வேட்பாளர் அறிவிப்பு ஏப்ரல் மாத இறுதியிலே வெளியிடப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கமைய அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட 4 அரசியல்வாதிகளின் வேட்பு மனுக்கள் தொடர்பில் தமது கட்சி பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மத்திய குழு கூடி உரிய வேட்பாளரை தெரிவு செய்யும். கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சி சார்பற்ற வேட்பாளராக போட்டியிடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரவி கருணாநாயக்க ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.